ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம கிச்சா சுதீப் நடித்த மார்க் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கிச்சா சுதீப் வந்து ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸுங்க. இவர் ஃபர்ஸ்ட் சீன்ல எடுத்தோடனே ஒரு இன்ட்ரோ ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட்டு கொஞ்சம் மாசாக நல்லா ஒரு மாதிரி இருக்கும். முடிஞ்ச உடனே இவருக்கு ஒரு ஃபோன் வரும், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே பார்த்தா அங்கே இவங்க வீட்டில் வளர்ந்த ஒரு குழந்தை ஒன்று கடத்தப்பட்டிருக்கும். அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இவர் கூட சஸ்பெண்ட் ஆன போலீஸ் டீமும் இறங்குவாங்க களத்தில். அதுதான் எப்படி கண்டுபிடிச்சாரு, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்கன்றதான் மீதி படம். ஓகே, நம்ம இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை பார்த்துடலாம். இன்னைக்கு நியூ இயர்ன்றதுனால நம்ம ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ளஸ்ன்னு பார்த்தா இதில் வந்து இந்த கிச்சா சுதீப்போட அந்த மாசு, அந்த ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு பயங்கர விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் அவர் இது நல்லா பண்ணியிருப்பார். மியூசிக், அவரோட இன்ட்ரோ சாங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸில் அந்த செட்டு போட்டிருப்பாங்க, லைட் ஹவுஸ் செட்டு, இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் அந்த குழந்தைங்களாம் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த செட்டுலாம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தா இவ்வளோதான் இருக்கு. மைனஸ்ன்னு பார்த்தா மொத்த படமே மைனஸ் தாங்க. வில்லன் சும்மா இன்ட்ரோ சீன்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் சும்மா அறுத்து விட்ட கோழி மாதிரி துள்ளினே இருப்பான். ஏதோ ஒரு ஸ்டேஜில் இவன் வில்லன்ற பயமா போய் ஏதோ ஹைப்பர் ஆக்டிவ் நோய் ஏற்பட்டு பாவம் இவன்ற மாதிரி நம்மளுக்கு பழகிடும், ஏதோ குதிச்சிட்டு இருக்கான்னு. பொதுவாக தமிழ் சினிமா எந்த சினிமாவில் இருந்தாலும் வில்ல ஆளுங்களை ஹீரோ தான் கொல்லுவான். வில்ல ஆளுங்களை வில்லனே கொண்டுடுவான். அவங்க அப்பாவிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பாதி பேரை கொண்டுட்டு கத்திக்கிட்டு கார் எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் பரபரப்பா ஊண்டு கிளம்பிடுவான். இதுல வில்லன் தம்பியா விக்ராந்த் வருவாப்புல. விக்ராந்த், யோகி பாபு, இவங்க கேரக்டர்லாம் அப்படி மொத்தமா வெட்டி தூக்கி இருக்கணும். சரியான லாஜிக்கே இருக்காது இது. ஓகே, இந்த ஏதோ சுதீப் ஃபேன்ஸுக்காக ஒரு தடவை அப்படியே ஒரு ஆக்ஷன், அப்படியே ஒரு மாதிரி ஒரு தடவை பார்க்கலாம். அதுவே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். முக்கியமா ஒரு மேட்ரு, சுதீப் படத்துக்கு தான் சிகரெட் அடிக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு அளவு வேணாமா? படத்துக்குன்னு நடிக்கிறதுக்கு அடித்தாலும் ஒரு 2000 சிகரெட் இதில் பிடிச்சிருப்பாருங்க. டைட்டில் கார்டிலே நான் கொஞ்சம் யோசித்தேன், என்னடா வழக்கமாக புகைப்பிடித்தல் உடல்கண்டு ஒரு 2-3 ஸ்லைடு போடுவாங்க, ஒரு 10 கிட்ட போட்டிருப்பாங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கு அவங்க டீமுக்கு இதில் ஒரு 2000-3000 சிகரெட் அடிப்பார், சேஃப்டிக்கு இவ்வளவும் போடுவோம்னு போட்டிருக்காங்க. படத்துக்குனாலும் ஒரு அளவு வேணாமா தலைவா? மேக்ஸ் படம் நல்ல மார்க்கு படம் ஃபெயில் மார்க்கு.